கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல் அந்த சர்ச்சையை ஒட்டி பல்வேறு சீட் ஷேரிங்ல இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக அதிமுக கூட அவருக்கு தூக்கி விட்டு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் ஒரு தலித் வரதுக்கான வாய்ப்புன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கு வந்துச்சு. இதனிடையே பார்த்தோம்னா விசிக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. கம்யூனிஸ்ட்கள் உள்ளிட்ட இஸ்லாமியங்கள் கொடுத்து தற்போது இந்த விஜய் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? திரைமறைவில் நடந்த நல்ல விஷயங்களை நான் உடைத்து பேச விரும்பவில்லை. அதே நேரம் சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். பொதுவுடைமை இயக்கத்தைச் சேர்ந்த பேபி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு பாரதிய ஜனதா உதவியுடன் முயற்சி செய்ததற்கு ஆதரவு தெரிவித்தது, எங்களையும் ஆதரவு தெரிவிக்க அழைத்தது என்ற குற்றச்சாட்டை கூறியிருந்தார். திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. இளங்கோவன் அவர்களும் மரியாதைக்குரிய திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்களும் இது சம்பந்தமாக மறுத்து பேட்டியில் அளித்தார்கள். ஆனால் எனக்கு கிடைத்த சில நம்பகத்தகுந்த தகவல்களை மட்டும் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் ஆற்றலும் சிறப்பான ஆட்சியை இந்தியாவில் நடத்துவதற்கான அனைத்து வல்லமையும் பெற்ற ஒரு ஆற்றலாளர் என்பதில் எனக்கு எந்த மாற்றம் இல்லை. கைக்கு வந்தது வாய்க்கு எட்டவில்லை என்ற அடிப்படையில் எதிர்பாராத அரசியல் திருப்பங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு முதலமைச்சராக நம்முடைய திருமாவளவன் பதவியேற்கின்ற சூழல் தள்ளி போயிருக்கதாக நான் கருதுகிறேன். இப்போ நாங்களாம் எங்களை போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் சமூக நீதி பெரியார் மண் என்று சொல்லுவதில் நாங்கள் எந்த அளவு பெருமை கொள்கிறோமோ, அம்பேத்கரிய அரசியல் சட்டம் இந்த நாட்டில் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டு அவருடைய கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று கருதினால் தமிழ்நாட்டில் தலித் முதல்வராக வர வேண்டும் என்பதில் 100க்கு 100 சமூக நீதி களத்தில் நிற்கின்றவன் அடிப்படையில் நான் அதற்காக போராடுகின்றேன், உழைக்கின்றேன். எதிர்காலத்தில் அந்த லட்சியம் நிறைவேறும் என்று கருதுகிறேன். இது ஒரு கனவு திட்டம், நனவாகும் திட்டம். ஆனால் நீண்ட தூர பயணம், சமூக நீதி களத்தில் பயணிக்க வேண்டியிருக்கு. அதற்கான பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த முறை ஒரு வாய்ப்பு, தாவேகா என்கின்ற இந்த பிஜேபியின் துணை அமைப்பு, ஆர்எஸ்எஸ் இணை அமைப்பு, இவர் துணை இணையை பற்றி பேசுனா எனக்கு இத்தனை சொல்ல தெரியும். இந்த தாவேகா தலைவர் சொல்றாரு இது துணை இணைண்டு, இது துணை ஆர்எஸ்எஸ்க்கு துணை, பாஜகவுக்கு இணை தாவேகா. இந்த அமைப்பு ஆட்சி கட்டலுக்கு வரக்கூடாது என்பதில் என்னை போன்ற திராவிட இயக்க கருத்தியலாளர்கள், பெரியாரின் உணர்வாளர்கள் கருதினோம். அதில் நம்முடைய பேராசிரியர் சுபவீரபாண்டியன், குளத்தூர் மணி போன்றவர்களுக்கு சில அதிமுக திமுக இணையக்கூடாது அப்படின்னு கருத்து அவங்க உரிமையை சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்தளவில் தாவேகாவை விட அதிமுக மட்டமான கட்சி இல்லை. 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட உரிமையை ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய ஆலோசனை ஏற்று பெற்று தந்த இயக்கம் தான் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி கூட 11 மருத்துவக் கல்லூரி வாங்கி கொடுத்தார். நீட்டு தேர்வுக்கு முட்டுக்கட்டை இருந்த நேரத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தார்.
ஒரே விஷயம், பாஜகவுக்கு கொத்தடிமை. இந்த விஷயத்தை மட்டும் திமுக அதிமுக தலைவர்கள் பேசிக் கொண்டார்கள். இது எனக்கு தெரியும். பொதுச் செயலாளர் அதிமுகவின் பொதுச்சான்ற அடிப்படையில் நீங்க பிஜேபி கூட்டிலிருந்து விலகுறேன்னு முதல் அறிக்கை கொடுங்க. அடுத்த கட்ட நகர்வோம் நான் முடிவெடுத்தோம். இப்ப பிஜேபியுடைய சித்தாந்தத்தை, பிஜேபியுடைய ஆலோசனையில் விஜய்க்கு பின்னாடி யார் இருக்கா நினைக்கிறீங்க? ஆலோசனை அன்றைக்கு அண்ணாவுக்கு பெரியார் ஆலோசகராக இருந்தார், கலைஞருக்கு பெரியார் இருந்தார். இன்னைக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசிரியர் இருக்கிறார், எத்தனையோ திராவிட இயக்க தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு இன்னைக்கு யார் அவர் இயக்குறது சொல்லுங்க? யாராவது விஜய் ஆதரிக்கிறவங்க, அவருக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தவங்களா சொல்லுங்க. விஜய்க்கு பின்னாடி இருந்து யாருன்னு சொல்லுங்க, பகிரங்கமா சொல்லுங்க. விஜய் தன்னிச்சை இயங்கக்கூடிய ஆளா? தன்னிச்சை இயங்குறாளா? இந்த ஒரு கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும். விஜயை ஆட்டுவிப்பது யார்? அவருக்கு பின்னாடி கூடிய சக்தி எது? பாஜக. அவர் தூய சக்தியா? அவரு தூய சக்தின்னு சொன்னா நாட்டில் அவர் தனிப்பட்ட விவகாரம் திமுக பேசுறாரு. அவர் பெத்த பிள்ளை அவர் கூட இருக்கா? இன்னைக்கு பதவியேற்பில் வந்திருக்கா? அவர் பெத்த மகன் அவர் கூட வாழ்றது யாரு? மனைவி. இவரை பெத்தாங்கல்ல, இவர் பெத்த பிள்ளையும் இவர் கூட இல்லை, இவர் பெத்த மகனும் இல்லை, இவர் தாலி கட்டின மனைவியும் இல்லை. இவரை பெத்தாங்களா அப்பா சந்திரசேகர், அம்மா தாய் சோபா இவர் கூட இருக்காங்களா? ஒரு வீட்டில் சண்டை, 2 பிள்ளை இருக்கு, அம்மா அப்பாவுக்கு சண்டைன்னா ஒரு பிள்ளையாவது அப்பன் பக்கம் நிற்கணும். அவன் தான் ஒரு பக்கமாக அம்மா பக்கம் நிற்கணும். அதான் நியாயமானவன். குடும்பத்திலே நியாயத்தை கற்பிக்க முடியாதாரு. பாரதிதாசன் சொல்லுவார், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். உன் குடும்பத்திலே பல்கலைக்கழகம் இல்லை, நல்லது ஒரு குடும்பமா இல்லை, நீ நாட்டுக்கு வழிகாட்ட போறியா? இந்த நாட்டுக்கு கலாச்சார சீர்திருத்தத்தை பொறுத்த போறாள் தான் விஜய். அதனால இந்த சூழல்ல திராவிட இயக்க ஆட்சி இன்னைக்கு அவங்க பாஜக நோக்கம் திராவிடம் என்ற சொல்லை தமிழகத்தில் நாங்கள் தகர்த்து விட்டோம் என்று கொக்கரிக்கிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய ஆட்சி வந்து விட்டது, அவள் ஆட்சி வந்து விட்டது என்று கருதுகிறார்கள். பெரியார் திடலுக்கு சென்றார், ஆசிரியர் வீரமணியை பார்த்தார். எதற்காக? ஏமாற்றுவதற்காக. இன்றைக்கு இந்த சூழலில் திராவிடம் என்ற வார்த்தை இல்லை, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இல்லை, தமிழக வெற்றி கழகம். யார் ஐடியா கொடுத்தது? கருப்பு சிவப்பு இல்லை, காவியில் மஞ்சள் கலந்த கொடி பறக்குது நாட்டில். எங்களை போன்றவரால் ஜீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனிதனை மனிதனாக மாற்றி, பகுத்தறிவுள்ள மனிதனாக மாற்றி, மானமும் அறிவு மனிதனுக்கு கலகு என்று சொல்லி இந்த நாட்டில் புண்மை தேரைகளாய் அடங்கி கிடந்த மக்களுக்கு சமூக நீதியை தந்து நம்ம வீட்டு பிள்ளைகளை கலெக்டர்களாக, எஸ்பிகளாக, இன்ஸ்பெக்டர்களாக, மருத்துவர்களாக, இன்ஜினியராக, வக்கீலாக, நீதிபதியாக பார்த்தது திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தை சுட்டு புசுக்குவதற்கு RSS ஆல் இறக்குமதி செய்யப்பட்டவர் விஜய். அந்த விஜய் ஆட்சி கட்டில் ஏறக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் கொத்தடிமை தரத்திலிருந்து விலகுகிறோம், அதிமுக பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுங்க, பிஜேபியிலிருந்து விலகுகிறேன், கூட்டணி விலகுகிறேன் அறிக்கை கொடுங்க. அவனால விலக முடியல. 3 நாள் பொறுத்திருந்துக்காங்க. இதான் நடந்த நிகழ்வுகள். பரிசீலிப்போம், ஒரு முடிவு எடுப்போம். தளபதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுக்கு மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், நிதானம் எடுத்து வைக்கிறார். சில தற்கூரிய அதிமுக சில பேர் அதிமுக அழிக்க ஸ்டாலின் நினைக்கிறீங்க, அதிமுகவையும் காப்பாற்றும் நினைச்சார். இன்னைக்கு பார் அடிச்சு உருண்டுட்டு இருக்காங்க. அதிமுக கட்சி அமித்ஷா ஏற்பாட்டில் சின்னாவண்ணமாக உடைகிறது.
ஏற்கனவே அதிமுக கட்சியை சின்னாபின்னமாக சசிகலா ஒரு பிரிவு, டிடி ஒரு பிரிவு, நாங்க ஒரு பிரிவு, ஓபிஎஸ் ஒரு பிரிவு பிரிச்சு சின்னாபின்னமாக்கி இப்பயும் உடைச்சு கதற விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதிமுகவும் தமிழ்நாட்டு இறுதி அரசியல் நடக்கணும். இது சந்திரபோதத்தால், இவிஎம் இயந்திர மோசடியால், பிஜேபியின் ஆட்சி அதிகாரத்தால் இங்கே அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இதுவும் பிஜேபியின் கொத்தடிமை ஆட்சி தான் தாவேகா விஜய் ஆட்சி. இதை தெரிஞ்சுதான் அதிமுக திமுகவில் ஏதாவது ஒரு திராவிட மண்ணுன்ற ரெண்டு கட்சியுமே திராவிடத்தை சொல்லி தானே வெற்றி பெற்றிருக்கோம். அது இடம் இருக்குல்ல. இந்த இடத்துல அன்புமணியை கூட நான் பாராட்டுறேன். ஒரு விஷயம் வருது பின்னாடி. ஆனால் 3 நாள் ஒரு கொண்டு போய் பாண்டிச்சேரி ரிசார்ட்ஸ்ல வைக்கும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவோட கொண்டு போய் வச்சுட்டாரு. திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், வசமா மாட்டிக்கிட்டார் பிஜேபி. அந்த வசமா மாட்டிக்கிட்டதுனால அவங்க கூப்பிட்டு விஜய் தான் வரணும், நீ எந்த முயற்சியும் பண்ண மிரட்டலால் எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே அதிமுகவை சீரழித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய மிரட்டலால் உருட்டலால் விஜய்க்கே அமித்ஷா பேசிட்டாரு, நீ திமுக கூட்டணி ஓட, தாவேகா வரட்டும், விடுதலை சிறுத்தைகள் வரட்டும், தாவேகாக்கு எல்லாம் நடக்கும், திமுக தனிமைப்படுத்துவோம். அப்படி அவங்க வரல அப்படின்னு சொன்னா நான் வேலுமணி தலைமையில் உனக்கு 35 பேர் அனுப்புறேன்னு அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. விஜய் அலட்டிக்கிறவே இல்லையே. இன்னைக்கு பதவியா இருக்கும்போது பெரிய வீராதி வீர வெண்ணெய் வெட்டி சிப்பாய் மாதிரி பேசினார்ல. இந்த கவர்னர் உண்மையிலேயே அவர் இந்த கவர்னர் அவருக்கு இடையூறு கொடுத்தா அவர் ஏன் கொந்தளிக்கல? திமுகவை எதிர்க்கும் போது மட்டும் வீர வசனம் பேசுகிற விஜய் 2-3 நாளா இனி அலக்களிக்கிறான்னு ஏன் அவர் பேசல? ஏன் தாவேகா தலைவர்கள் ஆதவர்ஜுனா வாயை பொத்திக்கிட்டு இருந்தாரு? ஏன் இந்த தற்கூரிகள் கோஷமிடல? இது எல்லாம் செட்டப். ஜனநாயகம் படம் வரலன்னா திமுக மேலதான் இந்த ஐடிவிங்களை பூரா எழுத சொல்றது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே புரியாது. 2 நாளா பாக்குறேன் தாக்குவா பேசுறாங்க, தாக்குனா தானா குணா. ஏன் இந்த திருமாவளை ஆதரவு கொடுக்க வேண்டியதானே? இவங்க தேவையில்ல அவர் இருக்கிற மாதிரி எதுவுமே இதெல்லாம் பேச வச்சு ஐடிவிங்கள முட்டாளாக்குறது, அறிவுஜீவிகளை பூரா முட்டாளாக்குறது. இன்னைக்கு விஜய் கடைசியா பேசும்போது குட்டீஸுகளே உங்களுக்கு சாக்லேட் தர வீடு கூட வருது, இது ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? முட்டாளாக்குற பேச்சு. இதெல்லாம் கார்பரேட் வேலை, அமித்ஷா வேலை. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிய மிரட்டி விட்ட காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவரே கெடுத்து கொண்டார். தான் சுருக்கமா சொல்ல முடியும். அடுத்த ஒரு மூவ் நடந்தது. திருமாவளவன் அவர்களை அதிமுக திமுக இணைஞ்சிட்டான்னு சொன்னா கூட மக்கள்கிட்ட ஒரு மாதிரியான அதிருப்தி ஏற்படும். என்ன 2 பேரும் ஒன்று போயிட்டாங்க, விஜய் ஒழிக்கிறாங்களான்ற மாதிரி இந்த ஐடிவிகளை எழுதுவான். நம்ம மாதிரி கொள்கை புறமானவங்க தான் அதோடைய நோக்கம் புரியும். அதனால ஒரு அருமையான வாய்ப்பு திருமாவளவன் அவர்களே இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவருடைய அற்புதமான யோசனை திட்டம் முதலமைச்சராக ஒத்துக்குருவோம். டிப்டி சிஎம்மா நீங்க எடப்பாடி பழனிசாமி, அமைச்சரவையில் நீங்க போட்டுக்கிறீங்க, ஆட்சி நடத்துங்க, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். இதற்கும் அமித்ஷா ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் அதிமுக காரங்க இந்த 49 அமைதியா இருந்தாங்க, அன்புமணி ஒத்துக்கிறல, திருமாவளவன் அவர்களே முதலமைச்சராக வருவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் திமுக கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் அன்புமணிகிட்ட பேசவும் அவரும் ஒரு தலித் முதலமைச்சராக வருவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரு. இப்ப யாரு ஆலோசனைகளுக்கு எடுத்துட்டாரு? இத நான் தான் முதலமைச்சராக வருவேன், நீ வர முடியாம இருக்க. அதிமுக சீரழிச்சிட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப அதிமுக காப்பாற்ற முடியாத அளவுக்கு மூழ்கின்ற கப்பலாயிருச்சு. இப்ப காப்பாற்றுறதுக்கு திருமாவளவன் என்கின்ற அற்புதமான மனிதன் மூலமாக ஸ்டாலின் ஒரு அற்புதமான முயற்சியை பண்ணுனதாக செய்தி. அதனாலதான் அவர் கடைசியா
இந்த கவர்னர் மூலமாக வேற ஆட்சி வந்துடக்கூடாதுக்காக ஆதரவு கொடுத்ததாக செய்தி எனக்கு. ஆனா திருமாவளவன் வந்திருந்தால் அரசியல் போக்கு மாறி இருக்கும். தமிழ்நாடுடைய அரசியல் லட்சியவாதி பாதை நோக்கி சென்றிருக்கும், சமூக நீதி பாதை நோக்கி சென்றிருக்கும். ஒரு அற்புதமான ஆட்சியை இந்தியாவில் திருமாவளவன் வந்திருப்பான், வழங்கியிருப்பான். ஒரு அமைதியான ஆட்சியை, வளமான ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருப்பார். காலம் தள்ளுமே தவிர நிச்சயமாக இந்த கனவு நடக்கும். இது வேற. இதையெல்லாம் கெடுத்தது அமித்ஷா. இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிஜேபி. இடதுசாரிகள் தவறான குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. பிஜேபி ஆதரவு திமுகவுக்கு எந்த காலத்திலும் தேவையில்லை. கொள்கை ரீதியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் வலுவாக காவிச்சு தாண்டி எதிர்க்கக்கூடிய தலைவராக இந்தியாவிலேயே ஸ்டாலின் இருக்கிறார். ஆட்சியை பற்றி கவலைப்படாத இயக்கம் திமுக. இந்திரா காந்தி அம்மை அவர்கள் நெருக்கடி நிலை கொண்டு வந்த போது கூட, நான் ஓராண்டு உங்களுக்கு பதவி நீட்டிப்பு செய்கிறேன், நெருக்கடி நிலையை ஆதரிங்கள் என்று கேட்டபோது, நான் நெருக்கடி நிலையை எதிர்ப்பேன் என்று சொல்லி ஆட்சியை விலை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 2 முறை ஆட்சி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. 2 முறையும் ஈழத்தமிழர்களுக்காக உதவி செய்வதற்காக இந்த ஆட்சியை கலைக்கிறோம் என்று சொல்லிதான் ஆட்சி கலைப்பான காரணங்களில் ஆர்டிகல் 356 பயன்படுத்தும் போது திமுக மேல குற்றம் சொல்லப்பட்டது. அதனால ஆட்சிக்காக, அதிகாரத்துக்காக திமுக என்றைக்கு யாருக்கு தயவு அஞ்சு இயக்கம் அல்லது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் படக்கூடிய பாடு எதிர்காலத்துல திமுகவுக்கும் நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னைக்கு முதுகுல குத்திறதுக்காக நாளைய டெல்லி செயல்பாடு, நாடாளுமன்ற செயல்பாடு, அதுக்காக திமுக பிஜேபி ஆதரிக்காது. உத்தரவாதமா சொல்றேன். இந்தியாவில் ராகுலுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக இன்னொரு அணி உருவாகும். மதச்சார்பற்ற அணி, உண்மையான அணி உருவாகும். முதுகில் குத்திய காங்கிரஸை, ஈழத்தமிழர் இன்னைக்கு வரைக்கும் பேரறிவாளன் எங்களுடைய ரத்த உறவு வழக்கறிஞரான எதிர்த்து வழக்கு போடக்கூடிய காங்கிரஸ், எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை அழித்த காங்கிரஸ், துரோக காங்கிரஸ், பாஜகவுக்கு மாற்றாக வச்சான். உங்க தொடர்பு துரோகம் தொடர்கிறது. அதனால தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைய தேர்தலில் ஒரு வரலாற்று திருப்பம். 52 எப்படி கம்யூனிஸ்ட் வர்றதை காமராஜர் அன்னைக்கு தடுத்துட்டார். 52 கம்யூனிஸ்ட் கட்சி வந்துதான் இன்னைக்கு ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அரசியல் தொடர்ந்து. அது மாதிரி இப்ப திருமாவளவன் முதலமைச்சராக வர்றதை பாஜக தடுத்தது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை போன காரணத்தால் அதிமுக சுக்குநூறாக உடைகிறது. தான் நடந்த கதை, வரலாறு. எதிர்காலத்திலே நிச்சயமாக நம்முடைய கனவுகள் பலிக்கும். நன்றி சார். நன்றி.